உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து பேசுறேன். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் வரும். இது குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கும் திருநீர்மலை பெருமாள் கோயிலுக்கும் இடையில மத்தியில இருக்கிறோம் அந்த லொகேஷன். இது நீங்க சாமி வீடர்ஸ் சொல்லிட்டு கூகுள் மேப்ல போயிட்டு டைப் பண்ணீங்கனாலும் லொகேஷன் காமிக்கும். வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் குன்றத்தூர் அப்படின்னு அடிச்சீங்கனாலும் லொகேஷன் காமிக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நடந்து ஓட்டுற வீடர் எல்லாமே வந்து உட்காந்து ஓட்டுற வீடரா மாத்திக்கிட்டே வரோம். அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே 3-4 அக்ரிகார்ட் வச்சிருக்கிறோம், 3-4 4 வீல் வீடர் வச்சிருக்கிறோம். டீசல் பெட்ரோல் எல்லாத்துலயுமே இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீசல் 9 HP வீடரை நம்ம பேட்டரி வீடரா மாத்திருக்கிறோம். டீசல் 9 HP 4 வீல் வீடரை பேட்டரி வீடரா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். இதுல வந்து பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட், லித்தியம் அயன் கூட இல்ல, லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்னு சொல்லிட்டு அந்த ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி உள்ள பேட்டரி தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இதுல 100 AH பேட்டரி போட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3000 சைக்கிள் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இதுக்கு லைஃப் வாரண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வாரண்டின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம், மினிமம் 10 வருஷம் கொடுக்குறோம் நாங்க இதுக்கு பேட்டரிக்கு மட்டும். இதுல வந்து என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து காட்டுல நம்ம வந்து கரண்ட் இருக்கும், ஆனா பெட்ரோல் டீசல் கிடைக்காது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பராமரிப்பு கரெக்டா பராமரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு 10 வருஷத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பேட்டரி நீங்க பாட்டு ஏறி உட்காந்து ஓட்டின்னு போயிடலாம். ஃபியூல் திருடு போகுதுன்ற பயம் இல்லை. நீங்க வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார்ஜ் போட்டு வச்சுட்டு போயிட்டீங்கன்னாக்கா வந்து மறுநாள் காலில் வந்து எடுத்து உபயோகப்படுத்த முடியும். ஃபியூல்ல பொறுத்தவரையில நீங்க ஒவ்வொரு வாட்டியும் வாங்கி போய் வந்து பாதுகாப்பு பண்ணி வைக்கிறதுக்குள்ளார போதும் ஆயிடும். அதனால இது வந்து ஒரு விதத்துல வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்கு. இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கூட வருது. 2,39,000 ரூபாய் வருது இதனுடைய காஸ்ட். ஏன் இவ்வளவு காஸ்ட்னு கேட்டீங்கன்னா, இது பேட்டரி காஸ்ட் அந்த மாதிரி அதிகமா இருக்குது. பேட்டரி காஸ்ட் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல செலவாகுது. அதனால வந்து இது காஸ்ட் கொஞ்சம் கூட. ஏன்னா அதுக்கு வந்து லைஃப் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதனால அது இதுல என்னென்னலாம் அட்வான்டேஜ், வேற என்னென்னலாம் தருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பீங்க. இதுக்கு 32 பிளேடு உள்ள பிளேட் செட் இதுக்கு கொடுக்குறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளேட் செட்டை மாட்டி எடுத்துன்னு போறதுக்கு வந்து ஒரு ஹப் ஒன்று கொடுக்குறோம். இதுல முன்னாடியே மாட்டிக்கலாம் பிளேட் செட்டை. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம கேஜுவல், சின்ன கேஜுவல் ஒன்று கொடுக்குறோம். ஒரு லிஃப்டர், ஒரு தனியாளா வந்து நீங்க இந்த டயரை எடுத்துட்டு டயரை கட்டிட்டு பிளேட் செட் போடுறதுக்கு ஒரு ஜாக்கி, வீல் போட்ட ஜாக்கி ஒன்று கொடுக்குறோம். இதுல வந்து சீட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. சீட்ல ஷாக் அப்சர்வர் இருக்கு. அதே மாதிரி இந்த ஒயரும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி முன்ன பின்ன நவுத்துறதுக்கும் இதுல ஒரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து மினி டிராக்டரோட சீட் இது. அதனால வந்து நீங்க இந்த வசதி எல்லாமே இதுல கொடுத்துருக்குறோம். அது இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்பீடு வந்து ரெகுலேட்டர் இங்க கொடுத்துருக்குறோம். ரெகுலேட்டர் ஜஸ்ட் ஆன் பண்ணிட்டு இங்க ரெகுலேட்டர் கொடுத்தீங்கன்னா வண்டி ஓடும். கியர் போட்டீங்கன்னா நான் சாதாரண டீசல் வீடர் எப்படியோ அதே மாதிரி தான். அதுல இன்ஜின் இருக்கும், அதுக்கு பதில் இதுல மோட்டர் இருக்கும், அவ்வளவுதான். கியரை போட்டு கிளச்சை பிடிச்சிட்டு கியரை போட்டு கிளச்சை விட்டிங்கன்னா ஓடும். அதே மாதிரி தான் அதுல நம்ம சாதாரண டீசல் வீடர்ல எப்படியோ அதே மாதிரி தான். பிரேக் தான் அதே மாதிரி பிரேக் தான் இதுல, சிம்பிள் பிரேக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதுல பெல்ட் போட்டுருந்தோம். இப்போ வந்து யூனிவர்சல் ஜாயிண்ட் போட்டுட்டோம். யூனிவர்சல் ஜாயிண்ட் போட்டீங்கன்னா மெட்டல், எல்லாமே மெட்டல் பார்ட்டு. இதுல மட்டும் நீங்க வந்து இதுல ஒரு கிரீஸ் நிப்பிள் இருக்கும். இங்க ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் இருக்கும், இங்க ஒரு யூனிவர்சல் ஜாயிண்ட் இருக்கும். அந்த 2 யூனிவர்சல் ஜாயிண்ட்லயுமே கொஞ்சம் கிரீஸ் அடிச்சுக்க வேண்டிய தேவை இருக்கும். ஒரு 20 ஹவர் 30 ஹவர் ஓட்டினதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நீங்க கொஞ்சம் கிரீஸ் அடிச்சுக்கணும். அது மாதிரி அடிச்சு ஓட்டினீங்கன்னா நல்லா லைஃப் இருக்கும். லூப்ரிகேஷன் இருந்ததுன்னா அதனுடைய லைஃப் நல்லா இருக்கும். நீங்க வண்டி முடிகிற வரைக்கும், அந்த லைஃப் முடிகிற வரைக்கும் நல்லா உபயோகப்படுத்த முடியும், பாதுகாப்பா உபயோகப்படுத்தினா. அப்புறம் இதுல வந்து என்னென்ன அட்வான்டேஜ், என்னென்ன வேலையெல்லாம் பண்ணலாம் அடுத்த கேள்வி கேட்பீங்க. இதுல வந்து உழவு ஓட்டலாம், சேத்து உழவு ஓட்டலாம். அப்புறம் பிடி ஒர்க் ஷாப்ல வாட்டர் பம்ப் மாட்டி தண்ணி அரைக்கலாம். அப்புறம் HDP பம்ப் மாட்டி மருந்து அடிக்கலாம். இதுல பின்னாடி ட்ராலி மாட்டி லோடு அடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹாகர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அட்டாச்மெண்ட். அந்த ஹாகர் மாட்டி ஹாகர் போடலாம். மல்ச்சிங் ஷீட் அட்டாச்மெண்ட் போட்டு மல்ச்சிங் பேப்பர் போடலாம். அதுக்கப்புறம் சீட் ட்ரில்னு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அந்த சீட் ட்ரில் போட்டு விதை போடலாம். அப்புறம் இது தவிர வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடை வேணும்னா கூட நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஆனால் டிராக்டர் மாதிரி அது தேவைப்படுறவங்க சொன்னீங்கன்னா அது மாதிரி மாட்டி கொடுப்போம். இதுக்கப்புறம் வந்து வாட்டர் பம்பு கூட மாட்டி தண்ணி இறைக்கலாம். இதுல அதுவும் பண்ண முடியும்.
ஸோ சேத்து உழவு பண்ணாக்கா வந்து தண்ணி பட்டுதுன்னா மோட்டர் வீணாக போயிடுமா அப்படின்ற கவலையெல்லாம் தேவையில்லை. தண்ணி பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை வராது. மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண வீடர்லேருந்து ஒரு படி மேலே எல்லாமே அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். இதை வாங்கி பயனடையலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2,39,000. நேரே வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் பணம் போட்டிங்கனாலும் நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பி வைப்போம். வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.